அன்பான கணவன். நைட் டைமு மழை ரொம்ப ஃபாஸ்டா பெஞ்சிட்டு இருக்கு. ரம்யா தன்னோட ஹஸ்பண்ட் வருணுக்காக காத்திருக்கிறா. வருண் வீட்டிற்குள்ள வரான். கையில ஒரு அழகான ரோஜா பூச்செண்டு வச்சிருக்கான். இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் ரம்யா. உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாக்ஸை கொடுக்குறான். ரம்யா ரொம்ப ஹாப்பியா அதை திறக்கிறா. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு வைர மோதிரம் இருக்கு. அவள் அவனை ஆசையா கட்டி பிடிக்கிறா. அப்போ அவனோட ஒரு சட்டை பையிலேருந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்லேருந்து ஒரு பழைய ஃபோன் வந்து கீழே விழுது. ஆனால் அது வருணுடைய ஃபோன் கிடையாது. வருண் குளிக்க போகிறான். அவன் குளிக்க போகிறப்ப ரம்யா ஆர்வத்தில் அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறா. அதில் ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் இருக்குது. சரி அதை இப்போ என்னன்னு பார்ப்போமேன்ட்டு ஓட விடுறான். அந்த வீடியோவில் வருண் ஒரு பெண்ணை இதே போல தான் ஒரு ரோஜா பூச்செண்டு கொடுத்து வாழ்த்துறான். ஆனால் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கழுத்தை போட்டு நெரிக்கிறான். ஆனால் வீடியோட கடைசியில் அந்த பொண்ணோட கையில் இப்போ ரம்யா போட்டிருக்கா பார்த்தீங்களா வைர மோதிரம், அது மின்னுது. அப்படியே ரம்யா வந்து அப்படியே அதிர்ச்சியாக ஆகிறா. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரம்யாவுக்கு பின்னாடி வருண் வந்து நிற்கிறான். அதாவது பொறுமையாக சொல்கிறான், அந்த மோதிரம் உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கு ரம்யா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவுடனே ரம்யாவுக்கு எப்படி இருக்கும் பா. ஒரு நிமிஷத்தில் அவள் கையெல்லாம் அப்படியே நடுங்குது. ஃபோனை டக்குன்னு கீழே போட்டுடுறான். வருண் என்ன பண்ணுறான், அவளுக்கு பக்கத்தில் வந்து நின்றுக்கிறான். ஆனால் அவன் முகத்தில் எந்த ஒரு சலனமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். ரம்யாவோட குரல் வந்து அப்படியே நடுங்குது. வருண், இது என்ன வீடியோ? யார் இந்த பெண்ணு அப்படின்னு கேட்குறா. ஏன் ரம்யா, உனக்கு இந்த மோதிரம் பிடிக்கலையா? அதுக்காக எவ்வளோ தேடி தெரியுமா வாங்கினேன் அப்படின்னு அவன் அமைதியாக சொல்கிறான். ரம்யா வந்து பயத்தில் அப்படியே பின்னாடி போகிறான். நான் மோதிரத்தை பற்றி கேட்கல வருண், அந்த வீடியோவில் நீ அந்த பொண்ணை அவளை என்ன பண்ண அப்படின்னு கேட்குறான். இவ கேட்குறா. அதுக்கு வருண் வந்து சிரிச்சுக்கினே அவளை பார்த்து அப்படியே முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு, நானா அவளை வந்து ஏதாவது பண்ணியிருப்பேன் நீ நினைக்கிற? எவ்வளோ பெரிய வார்த்தை ரம்யா. நான் அவளை வந்து எதுவுமே பண்ணலை. அவகிட்ட இருந்து இந்த மோதிரத்தை மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது அவளுக்கு வந்து இந்த மோதிரம் தகுதியானது கிடையாது. ஆனால் நீ அப்படி இல்லை, நீ ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே ரம்யாவுக்கு கதவு எங்கே இருக்குது அப்படி தேடி கதவு பக்கத்தில் ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் வருண் வந்து அவளோட கையை பிடிச்சி அப்படியே பலமாக பிடிச்சி சுவரோடு அமுக்குறான். என்னை விட்டுடு வருண் அப்படின்னு இவ கத்துறா. நான் யாருக்கிட்டேயோ சொல்ல மாட்டேன், ப்ளீஸ் வருண் என்னை விட்டுடு அப்படின்னு அவள் சொல்கிறான். அதுக்கு வருண் வந்து அவள் காது கிட்ட போய் மெதுவாக சொல்கிறான், பொய் சொல்லாத ரம்யா, உன்னோட இந்த பயம்தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ஒன்று கவனிச்சியா, அந்த வீடியோவில் இருந்த பொண்ணும் இதே மாதிரி தான் சொன்னான், யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு. ஆனால் அவளுடைய கண்ணு வந்து உண்மையை சொல்லலை. உன் கண்ணு இப்போ உண்மையை சொல்லுது, நீ பயப்படுற அப்படின்னு அவன் சொல்கிறான். ரம்யா அழுதுக்குனே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. எனக்கு ஒரு உண்மையான அன்பு வேணும் ரம்யா. எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டு நீ பிரியாத அன்பு எனக்கு கொடு. இப்போ உனக்கு இருக்கிற 2 வழி தான் இருக்கு. இந்த மோதிரத்தை போட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி என் கூட டின்னருக்கு வா, இல்லைனா இந்த மொபைலில் அடுத்த வீடியோ உன்னோடதாக தான் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ரம்யாவுக்கு அப்படியே மூச்சிறைக்க அவனை பார்க்குறா. வருண் மெதுவாக அவளோட விரலில் இருந்த மோதிரத்தை அப்படியே சரி செய்கிறான். சொல்லு ரம்யா, நாம் இப்போ சாப்பிட்லாமா இல்லை வீடியோ எடுக்கலாமா? ரம்யா ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகிறா. அவனோட கண்ணை அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்து சிரிக்கிறா. வருணுக்கு ஒரே குழப்பம். ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்குறான். அவள் சொல்கிறா, வருண், நீ அந்த வீடியோவை முழுசாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி அவள் கையில் இருந்த ஃபோன்லேருந்து ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணான். அது இப்போ போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு போயிருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். தூரத்துலேருந்து போலீஸோட சைரன் சத்தம் வந்து மெதுவாக கேட்குது. வருணோட முகத்தில் இருந்த புன்னகை அப்படியே போயிடுச்சு. ஹாப்பி ஆனிவர்சரி வருண், உனக்கான கிஃப்ட்டு வாசலில் வந்துட்டுருக்கு அப்படின்னு ரம்யா சொல்கிறா. பா, சான்ஸே இல்லை. இது ஒரு பொண்ணையும் வந்து சாகடிச்சிட்டு தன்னோட மனைவி கிட்டையும் அதையே சொல்லி அவளையும் பயமுறுத்தி அதே மாதிரி பண்ணிடுவேன்னு சொல்கிற ஒரு கணவனுக்கு கிடைச்ச தண்டனை சரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.